சீரியலுக்கு வரப்போற பாரதி ராஜாவுடைய நடிகை லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. சோ அது யார் தெரியுமான்ட்டு அது ஒரு பக்கம். இந்த வார டிஆர்பி ரேட்டிங்ல டாப்ல இருக்கிறது யாரு? விஜய் டிவி சீரியலா, சன் டிவி சீரியலான்னு அது ஒரு பக்கம். அப்புறம் இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாதவங்களுக்கு எத்தனாயிரம் ரூபாய் அபராதமா வழங்க சொல்லி நுகர்வோர் ஆணையம் அதிரடியா சொல்லியிருக்காங்களான்னு அது ஒரு பக்கம்னு இப்படி சுவாரஸ்யமா அடுத்தடுத்து 3 விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். முதல் மரியாதை திரைப்படத்துல பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது சீரியலுக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சிவாஜி கணேசன் ராதாவோட நடிப்புல பாரதி ராஜாவோட இயக்கத்துல இளையராஜாவோட இசையில உருவான முதல் மரியாதை திரைப்படம் கடந்த 1985 ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் மூலம் தான் நடிகை ரஞ்சனி நடிகையானாங்க அப்படின்றதும் முதல் படத்திலேயே அவங்களோட நடிப்பு குறிப்பிடும்படி இருந்ததனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் ஏகபோகமா குவிஞ்சது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். குறிப்பாக கடலோர கவிதைகள், 1000 பூக்கள் மலரட்டும், முத்துக்கள் 3, தாய்மேல் ஆணை, உரிமை கீதம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச அவங்க கடைசியா என் மன்னவனுக்கு நல்ல மனசு அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. 1991 ஆண்டு இந்த திரைப்படம் வெளியான நிலையில அதுக்கப்புறம் அவங்க லண்டனை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்க லண்டன்லேயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்றதும் கணவரோட தொழிலில் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது ஏசியா நெட் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிற சந்திரகாந்தம் அப்படின்ற ஒரு மலையாள தொடர்ல அவங்க நடிக்க இருக்கிறதாகவும் இந்த தொடர்ல அவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் தமிழ்லையும் ஒரு முக்கியமான டிவி சீரியல்ல அவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாவே அது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. ரஞ்சனி காலத்துல நடிகைகளா இருந்த ராதிகா, குஷ்பு, சுகன்யா ஆகியோர் ஏற்கனவே சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கிற நிலையில தற்போது அந்த பட்டியலில் ரஞ்சனியும் சேர்ந்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சின்னத்திரை சீரியல்களோட இந்த வருஷத்தின் 16வது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங் குறித்து இப்போது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில சீரியல்கள் எப்பவுமே ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமாக மாறிடுச்சு. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் டிவி சேனல்களும் வாரத்துல 7 நாட்கள்லயும் சீரியல்களை ஒளிபரப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சீரியல்களோட வெற்றி எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் வச்சு தான் அதோட வெற்றி தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில எந்தெந்த சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த வாரம் 5வது இடத்துல இருந்தது மாதிரியே இந்த வாரமும் சன் டிவியோட வானத்தை போல சீரியல் 7.45 புள்ளிகளை பெற்று 5வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல விஜய் டிவியோட சிறகடிக்க ஆசை அந்த சீரியல் இருக்கு. முக்கியமான சீரியல்கள்ல ஒன்னான அந்த சிறகடிக்க ஆசை கடந்த வாரம் 3வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் 7.84 புள்ளிகளோட 4வது இடத்துக்கு போயிருக்கு. 3வது இடத்துல சன் டிவியோட முக்கியமான சீரியல்கள்ல ஒன்னான எதிர்நீச்சல் சீரியல் 8.61 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கயல் சீரியல் 2வது இடத்துல இருக்கு. 9.79 புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிங்கப்பெண்ணை சீரியல் கடந்த வாரமும் முதல் இடத்துல தான் இருந்துச்சு. அதே போல இந்த வாரமும் 9.44 புள்ளிகளோட தன்னுடைய முதல் இடத்தை தக்க வச்சிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு நடந்த ஏஆர் ரஹ்மானோட மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு டிக்கெட் பெற்றிருந்த கரூரை சேர்ந்த அஸ்வின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் குடும்பத்தோடு வந்திருந்தாரு. நிகழ்ச்சியை காண முடியாத அவருக்கு ரூபாய் 67,000 அபராதமா வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. 2 ஆஸ்கர் விருதுகளை வென்ற இந்தியாவுடைய முன்னணி திரைப்பட இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை அடுத்த பனையூர்ல மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி நடத்துறதா இருந்தாரு. ஆனா மழை உள்ளிட்ட ஒரு சில காரணங்களால அந்த நிகழ்ச்சி நவம்பர் 8ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. நவம்பர் 8ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியிலையும் பெரிய அளவுல குழப்பம் ஏற்பட்டது. விற்கப்பட்ட டிக்கெட்டுகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கைகள் போடப்படலாங்க. இதனால பலருக்கும் இருக்கைகள் கிடைக்கவே இல்லை. இதனால பல பேர் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்து நிகழ்ச்சியை பார்க்க முடியாம ஏமாந்து போய் வீடு திரும்பிட்டாங்க. மேலும் அந்த பகுதியில் ரொம்ப கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அந்த நெரிசல்ல சிக்கின ரசிகர்கள் பயங்கரமா கோபம் அடைஞ்சாங்க, நிறைய அவஸ்தைப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில கரூர் திருப்பதி லே அவுட்ல வசித்து வந்துட்டு இருக்கிற அஸ்வின் மணிகண்டன் அப்படின்றவர் தன்னுடைய குடும்பத்தோட மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரூபாய் 12,000க்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி மாற்றப்பட்டதனால நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏசிடிசி நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அஸ்வின் நிகழ்ச்சி மாற்றப்பட்டிருக்கிறதுனால இனி என்னால பங்கேற்க முடியாது அப்படின்னு தன்னுடைய டிக்கெட் கட்டணத்தை உடனே திரும்ப தரும்படியும் கேட்டிருக்காரு. நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமும் அஸ்வினோட டிக்கெட் கட்டணத்தை திரும்பி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவருடைய கட்டணம் திரும்பி வழங்கப்படவே இல்லை. இதையடுத்து அஸ்வின் மணிகண்டன் சார்பில் கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரிச்ச கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அஸ்வின் மணிகண்டனுக்கு டிக்கெட் தொகை ரூபாய் 12,000, இழப்பீடு தொகை ரூபாய் 50,000, செலவு தொகை ரூபாய் 5,000 என மொத்தம் 67,000 ரூபாயை இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஏசிடிசி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அணைத்துருங்க.